ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல குலமுறை கிளைத்து படலத்துல 4வது பாடல் பார்க்க போறோம். அரைசன் அவன் பின்னோரை என்னாலும் அளப்பரிதால் உரை குறுக நிமிர்கீர்த்தி இவர் குலத்தோன் ஒருவன் கான் நரைதிரை மூப்பு இவை மாற்றி இந்திரனும் நந்தாமல் குறைகடலை நெடுவரையால் கடைந்து அமுது கொடுத்தானும். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அரைசன் அந்த காகுத்த மன்னன் அது அவன் பின்னோரை குலத்தில் பின்பு தோன்றிய அரசர்களை அளப்பு இத்தன்மையுடையவர் என்று அளவிட்டுச் சொல்லுதல் என்னாலும் அரிது, என்னாலும் சொல்ல முடியாது. நரை முடி வெளுத்தலும் திரை உடம்பின் தோல் சுருங்குதலும் மூப்பு இவற்றிற்கு காரணமான முதுமை தன்மையும் இவை மாற்றி என்னும் இவற்றை நீக்கி இந்திரனும் தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் நந்தாமல் சாகாதபடி குறைகடலை ஒலிக்கின்ற பார்க்கடலை நெடுவரையால் கடைந்து பெரிய மந்தார மலையால் கடைந்து அமுது கொடுத்தானும் அதிலிருந்து தேவர்களுக்கு அமுதத்தை எடுத்துக் கொடுத்தவனும் உரை குறுக மொழியில் சொற்கள் குறையும்படி நிமிர்கீர்த்தி மிகுதியான புகழுடைய இவர் குலத்தோன் இந்த மைந்தர்களது குலத்தில் உதித்த ஒருவன் கான் ஓர் அரசனே ஆவான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த 4வது பாடல் 5வது பாடல் ரெண்டையும் சேர்த்து வச்சுதான் நம்ம பொருள் பார்க்கணும். இப்பொழுதுக்கு இந்த பாடல் மட்டும் பார்க்கலாம். இது வந்து குலக செய்யுள் வகையை சேர்ந்தது. இது வந்து வரிசையா நம்ம என்ன பார்த்துக்கிட்டு வரோம், ராமருடைய குலப்பெருமை தானே. அதுல வைவஸ்வத மனுல இருந்து தொடங்கி இக்ஷ்வாகு, விகுக்ஷி, புரஞ்சயன், வேணன், பிரிது இத்தனை பேருடைய பெருமையை பார்த்துட்டு வரோம்ல. அந்த வரிசையில பல தலைமுறைகளுக்கு அடுத்து மாந்தாதா அப்படின்னு ஒரு அரசன், ராமனுடைய முன்னோர்கள் தான் அந்த வரிசையில. அவன் வந்து யுவனஸ்வன் அப்படிங்கிற ஒரு ராஜாக்கு மகனாக பிறந்தான். அந்த அப்பேற்பட்ட ஒரு அரசன் எப்படி ஒரு திறமைசாலி அப்படிங்கறத தான் 2 பாடல்ல சேர்த்து வச்சு சொல்றாரு. உலகு ஆண்டவன் உளன் ஒருவன் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் முடியும். அதோட தான் கருத்து முடிவு பெறுது. இதுல என்ன சொல்றாரு, அதாவது உரை குறுக நிமிர் கீர்த்தி அப்படின்னு. கீர்த்தின்னா புகழ்னு அர்த்தம், உரை அப்படின்னா பேசுறது, சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த குமரர்களினுடைய ராமலட்சுமணர்களினுடைய பெரும் புகழை சொல்லணும்னா அதை சொல்லல அடக்கவே முடியாது. இவர்களுடைய புகழ் ரொம்ப கூறவே முடியாது உலகத்துக்கு. அதாவது என்ன சொல்றது, இவங்களுடைய பெருமையை சொல்லணும்னா இந்த உலகத்துல சொற்களே இல்லை அப்படின்னு இந்த பாடல் மூலமா சொல்ல வராரு. ஏன்னா தேவேந்திரனுடைய கஷ்டத்தையே பூர்த்தி செய்த திருமால் அப்படின்னு, அதாவது ரொம்ப பெருமையா இந்த இடத்துல உயர்வு சிறப்புமையாக அந்த இடத்துல உம்னு வருது இல்ல. இந்திரனும் நந்தாமல் அப்படின்னு, அது தேவேந்திரனும் சாகாதபடிக்கு அவர் இது திருப்பார்கடலை கடைந்து அதுல இருந்து அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த திருமால் அப்படின்னு சொல்ல வர்றார். நான் எப்பவும் சொல்ற உதாரணம் தான். பிரதமர் நரேந்திர மோடியும் வந்தார் அப்படின்னா, ஓ அவரே வந்தாரா அப்படின்னா அப்ப மத்தவங்க எல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல உயர்வு சிறப்பு கொடுக்கறோம்ல. அதனால அது உயர்வு சிறப்புமை. அந்த மாதிரி தேவர்களுடைய தலைவனான தேவேந்திரனையே அவர் காப்பாத்தினாரு அப்படின்னா மத்தவங்களெல்லாம் உலகத்துல இருக்கிற மத்தவங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டாரா? இந்திரன் தானே இருக்கிறதுலேயே உயர்வானவன், அவனையும் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த இடத்துல இந்திரனும் நந்தாமல் அப்படின்னா சாகாதபடிக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது நந்துதல் அப்படிங்கிறது ஒரு சொல்முரண், நான் கான்ட்ரானிம் அப்படின்னு சொல்லுவேன்ல இங்கிலீஷ்ல, அதுதான். அதாவது கெடுதல்ங்கிற பொருள், கெடுதல் சாதல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. வாழ்தல் அப்படிங்கிற ரொம்ப சிறப்போட சீரும் சிறப்புமாக ரொம்ப ப்ராஸ்பரஸா இருக்கக்கூடியது தன்மை, அதையும் குறிக்கும். இப்ப நம்ம வந்து அழியாத ஒரு விளக்கத்தான் நம்ம நந்தா விளக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப எல்லோருக்கும் ஒரு அவருடைய புகழ் வந்து அழியவே இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல நந்தா விளக்காக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த இடத்துல அணையா விளக்காக திகழ்ந்தார் அப்படின்னு ஒரு பொருள் வரும். ஆனா அதே இது நந்தவனம் இல்லாட்டி நந்தா அப்படின்னே சில பேர் வச்சுப்பாங்கல்ல, அதுவே வந்து ஒரு பையன் அல்லது கணவன்
அல்லது சந்தோஷம், ரொம்ப செழுமை இதெல்லாம் குறிக்கும். அதனால நந்தவனம், இப்ப நந்தகோபால் அப்படின்னு சொன்னா நந்தவனத்தில் இருக்கக்கூடிய கோபாலன் அப்படின்னு தானே அர்த்தம். நந்தவனம்ங்கிற சொல்லுக்கே ரொம்ப செழிப்பான ஒரு வனம் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல செழிப்புன்னு அர்த்தம். நந்தா விளக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல நந்துதல் அப்படிங்கிறது அது அணையக்கூடியது அப்படிங்கிற பொருள் கொண்டது. இந்த இடத்துல இந்திரனும் நந்தாமல் அப்படின்னா இந்திரனையே சாகாதபடிக்கு இருக்க செய்த திருமால் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதே மாதிரி எப்பேற்பட்ட கடலை இது கடைந்து இவர் செய்தார் அப்படின்னா குறை கடலை. எப்பவுமே நான் சொல்றதுதான், இவருடைய கம்பரனுடைய சிறப்பே அவர் கொடுக்கக்கூடிய அடைச்சொற்கள்ல தான் இருக்கு. குறை கடலை, ரொம்ப ரொம்ப நாய் குறைக்குது அப்படின்னு சொல்றோம்ல, சத்தம் குறைத்தல் அப்படின்னாலே சத்தம் போடுதல் அப்படின்னு தான் அர்த்தம். கடல் சும்மா இருக்காது, அது வந்து எப்பவுமே ஒலித்துக்கொண்டே இருக்கும். அதனால ஒலிக்கின்ற பார்க்கடலை இவர் குறைகடல் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி என்னென்ன 3 விஷயம் சொல்றாரு. என்னாலும் அரிது, சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நரை, திரை, மூப்பு இவை மாற்றி இந்த மாதிரியான காரணங்கள், இறப்புங்கிறதே எப்படி வரும், இந்த மாதிரியான அறிகுறிகள், இவற்றிற்கு காரணமான முதுமை, மூப்பின் காரணமாக தானே நமக்கு இறப்பே வருது. அதனால இவர் அந்த 3 விஷயங்களை என்னன்னு சொல்றாரு. நரை, நம்ம நரைச்ச முடி வெளுக்கிறது இருக்குல்ல, நரை. திரை, இந்த இடத்துல திரை அப்படிங்கிற சொல்லுக்கு தோல் சுருங்குதல் அப்படின்னு அர்த்தம். வயசாக தோல் சுருங்கும்ல, அதாவது திரைங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம கர்டன், திரைச்சீலை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த திரை இருக்கு. அப்புறம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு வர்ற இடத்துல திரை அப்படிங்கிறது அலைய குறிக்கும். அலைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு தான் அர்த்தம் அந்த இடத்துல. இதை தவிர நம்ம தோல்ல இருக்கக்கூடிய சுருக்கத்தையும் குறிக்கும். இந்த பாடல்ல இது நரை, திரை, மூப்பு அப்படின்னு வர்ற இடத்துல திரைங்கிறது தோல் சுருங்குவதை தான் கம்பர் சொல்றாரு. மூப்புங்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான மூல காரணமா இருக்கக்கூடிய முதுமை. இது எல்லாத்தையும் வராதபடிக்கு இந்திரனை காப்பாற்றிய திருமாலின் குலத்தில் தோன்றிய, ஏன்னா அவரை தானே குலதெய்வமாக இவங்க குலம் சூரிய வம்சமே வழிபட்டு வந்தது. அதனால அந்த குலத்தில் தோன்றியவன், அதுல ஒருத்தன் மாந்தாத்தா. அந்த அரசனுடைய பெருமையை நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாரு விஸ்வாமித்திரர். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. அரைசன் அவன் பின்னோரை என்னாலும் அளப்பு அரிதால் உரை குறுக நிமிர்கீர்த்தி இவர் குலத்தோன் ஒருவன் காண். நரை, திரை, மூப்பு இவை மாற்றி இந்திரனும் நந்தாமல் குறைகடலை நெடுவரையால் கடைந்து அமுது கொடுத்தானும். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.